ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நம்மளை வேணும்னா வீட்டில் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி நம்மளை இழிவுபடுத்தி பேசுவாங்க, குற்றப்படுத்தி பேசுவாங்க, குறை சொல்லி பேசுவாங்க. அநேகருடைய வீடுகளில் பிள்ளைகளை திட்டுவது இப்படி தான். நீ ஒன்றுத்துக்கும் உருப்பட மாட்ட, ஒன்றுக்கும் லாய்க்கில்லை, உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னால் என்ன சாதிக்க முடியும், நீலாம் ஒரு மனுஷனா, நீ தெண்டை தீவிட்டி அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. ஆனாலும் நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பேரை பெருமைப்படுத்திடுவார். வீட்டில் தான் உங்களை அப்படி திட்டுவாங்க, ஆனாலும் இந்த ஊரில் நீங்கள் இருக்கிற இடத்த கூட தெரியாமல் இருந்த நாட்களில் உங்கள் பேர் என்னவோ அந்த பேர் அறியும்படியாக, ஒரு மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா அந்த ஊரில் எல்லாரும், இந்த ஊர்லேயும் தெரியும், பக்கத்து ஊர்லேயும் தெரியும், பக்கத்து ஊர்லேயும் தெரியும், அந்த மாதிரி என்ன பண்ணுவார், ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சுருவார். உங்களுக்கு ஒரு மகிமையை கொடுத்து, உங்களுக்கு ஒரு கணத்தை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்திடுவார். உங்கள் பேரை சொல்லி கேட்டால், அப்படிங்களா அந்த ஊருங்க, அந்த அந்த மனுஷன் நல்ல மனுஷங்க, அந்த ஊர் கரெக்டாக, அந்த தெருவு, அந்த வீட்டு நம்பரு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா எல்லா ஜனங்களும் அறியும்படியாக எல்லா இடத்துலையும் உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தி எல்லாரும் அறியும்படியாக செஞ்சுருவாங்க. அதை அட்ரஸ் முழுக்க என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் பதிய வச்சுருவார் ஆண்டவர். உங்களை உயர்த்திடுவார். நீங்கள் எல்லா ஜனங்களுக்கும் தெரியும்படியாக ஆகிடுவீங்க. அப்போ உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் உயர்ந்த மனுஷனாக ஆகிட்டிங்கன்னா எல்லாருக்கும் உங்களை தெரியும், எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்ம பேரை பெருமைப்படுத்தி விட்டார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன். அல்லேலூயா.